புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ராமாமிர்தம் அவர்களின் அவள் சிறுகதையின் தொகுப்பிலிருந்து துவனி என்ற கதையை இன்றைய பதிவாக இட இருக்கிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கண்ணின் இமையுள் விழிப்பின் முதல் உணர்வாய் கவிந்த இருள் முழுவே உனக்கு அஞ்சலி. உதயத்தின் முற்பொருள் நீ, உனக்கு அழிவில்லை. நான் இன்பத்தில் வாழ்த்தியும் துன்பத்தில் தூற்றியும் நீ என்றும் பெருகுவாயாக. நீ உமிழ்ந்த மாணிக்கமாய் ஒளியை திரும்ப விழுங்க நீ திருவுளம் பற்றிய தருணமே. காலம், இடம், பொருள், தவம், தத்துவம் என என் பிரஞ்சை கட்டியாடும் வேடங்கள் அனைத்தும் என் அந்தத்தில் குலைந்து அவிந்து உன்னில் அடங்கிவிடும். ஓம் சாந்தி. உன்னை நான் அறியும் முன்னர் என் உள் பிரஞ்சையில் நீ பீடம் கொண்டு விட்டாய். இன்று காலை ஆபீஸுக்கு தாமதமாகிவிட்டது. மின்சார வண்டி திருட்டு மூட்டைகள் இறங்கும் திருப்பம் தாண்டி கோட்டை ஸ்டேஷனில் மதிர்ச்சுவர்கள் தாண்டி முழு வேகத்தில் போய்க் கொண்டிருக்கையில் திடீர் பிரேக் போட்டு நின்ற சடக்கில் நாங்கள் பின் பல்டி அடிக்காமல் தப்பித்தது எங்கள் அதிர்ஷ்டம். நான் இருந்த பெட்டி நடுப்பாலத்தில் நின்றது. சுற்றி மும்முரமாய் ரயில்வே கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இரவும் பகலுமாய் விளக்கு போட்டு விடாது நடக்கிறது. பாலத்தின் அடியில் ஓடும் ஜலத்தையொட்டி கரை கட்டினார் போல் குவிந்திருக்கும் பாறாங்கற்களின் மீது பூத்த நட்சத்திரம் போல் விரிந்த கைகால்களுடன் தலைகீழாய் அண்ணாந்து ஒருவன் விழுந்து கிடந்தான். குடுமி அவிழ்ந்தது. தண்ணீரில் தோய்ந்தது. பின்மண்டையிலிருந்து பீரிட்டு கொண்டே இருக்கும் குருதி ஜலத்தில் பந்து பந்தாய் சடைத்து சொம்பளவு இரத்த பூக்கள் முகத்தை சூழ்ந்து தவழ்ந்தன. காலை வெயிலில் தாடி முட்கள் பொன்னாய் மின்னின. சிற்றலைகள் முகத்தை கழுவின. மூலத்துயிலில் தாண்டவ கோலத்தில் மூழ்கிவிட்ட செஞ்சடாதரன் திருவிழுக்கு அணைந்ததுதான் காரணமோ என்னவோ நள்ளிரவில் திடுக்கென விழித்து கொண்டேன். என் உருவக்கோடு கூட எனக்கில்லாதபடி என்னையும் தன்னோடு இழைத்து கொண்டது போல் என்னை சூழ்ந்த மையுருளில் விழித்திரையில் சிவப்பு நுரை கக்கிக்கொண்டு பெருக்கெடுத்து அரை புரண்டது. சிவப்பை விட செந்தூரமெனில் தகும். கைக்கு பட்டாலன்றி இருக்குமிடம் தெரியாமல் தாதுவில் மிதந்து கொண்டிருந்தால் உயிர். அப்பனே தீர்க்காசாயிரு என்று அயிலாண்ட பாட்டியல் வாயார வாழ்த்த வழி. வெள்ளமாய் புரண்டு விட்டாலோ? போயும் போயும் இப்படியா போகணும்? 4 நாள் கிடந்து போனான்னு வைத்தறிச்சல் தீரக்கூட வழி இல்லையே. நாங்கள் கிழங்கள் இன்னும் கிழங்கா வளைய வரவோமே. இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும் கேட்கணும்னு இன்னும் எங்கள் தலையில் என்னென்ன எழுதி வச்சிருக்கோன்னு தலையில் அடித்து கொள்ள விஷயமாச்சு. ஆனால் இன்று செத்து போனவன் சின்ன வயது இல்லை. ரயில் தள்ளிவிட்டது அறியக்கூட அவனுக்கு நேரம் இருந்திருக்காது. இல்லாவிடில் முகத்தில் எப்படி அத்தனை சாந்தம்? உதட்டோரம் சிறு முறுவலின் முன் நிழல் கூட இன்பம் தந்த ஏதோ ஞாபகத்தில் தன்னை இழந்து வண்டி வந்தது கூட தெரியாமல் பாலம் தாண்டுகின்றேன் என்று சமுத்திரத்தையே தாண்டிவிட்டான். ஆமாம், அக்கறையில் காத்திருக்கும் காரிருளே உனக்கு கையென்றும் காலென்றும் முளையென்றும் தொடையென்றும் தனி இல்லை. அவனை நீ என்ன சைகை எப்படி காட்டி உன்னுள் வலித்து கொண்டாய் எனும் வியப்பில் எண்ணம் திளைக்க திளைக்க நெஞ்சு முள் மேல் மீன் நெளிந்து வளைந்து மாட்டிக்கொள்ளாமல் துள்ளி விளையாடி அடிவயிற்றின் ஒளி மறுச்சி காட்டுகிறது. ஆனால் நூல் மாத்திரம் விட்டுக்கொண்டே போகிறது. இந்த நூலுக்கு மாத்திரம் திரௌபதியின் துகில் போல் எப்படி ஓயாத இந்நீளம்? இல்லை, நடுவிலேயே அருந்து போனதைத்தான் எல்லையே இல்லாததாய் நினைத்து கொண்டிருக்கிறேனா? சேச்சே, இல்லை இல்லை, இல்லவே இல்லை. இந்த நூல் அறவே அறாது. இது அருந்து போனால் பிறகு என்னதான் இருக்கிறது? என்ன இருந்துதான் என்ன? பிடிக்க மீனும் இல்லை, மீன் பிடிக்க ஆளும் இல்லை. இது இருளின் நரம்பு, எண்ணத்தின் கருப்பு மணிக்கயிறு, வானத்தின் நீளத்தினின்று உரித்த பொற்சரடு, நினைவில் மின்னும் இருளின் எங்கோப வீதம், பிறவியின் ஒளி. வானத்தின் நீளத்தினின்று உரித்த சரடு, நினைவில் மின்னும் இருளின் எங்கோப வீதம். இதுதான் என் பிறவியின் தேஜஸ். ஆனால் நான் நூலை களைந்து வருடங்களாகி விட்டன. அம்மாவின் தகனத்திற்கு மறுநாள் சடங்குகளின் போது மாறை தடவினால் பூநூலை காணோம். சட்டையோடு கலன்று கோட் ஸ்டாண்டில் தொங்கிக் கொண்டிருக்கிறதா? இருக்காது. நேற்று நான் சட்டையோடு படுக்கவில்லையே. புரிந்தது. நேற்று அம்மாவை
பொசுக்கிவிட்டு காட்டிலிருந்து வந்து குளத்தில் மூழ்கிய போது ஜலத்தின் அழிவிருக்கும். வேறு வழியே இல்லை. பூணுல் போன வழி புரிந்ததுமே கூடவே நெஞ்சில் ஏதேதோ கதவுகள் திறந்து கொண்டே போயின. வெடுக்கென நான் எழுந்த வேகத்தில் மடியில் இருந்த பணம் தரையில் சிந்திற்று. சில்லறைக்குத்தான் எத்தனை இறைச்சல்! சாஸ்திரிகளே, நான் சடங்குகளை செய்ய போவதில்லை. வாத்தியாருக்கு வாய் தொங்கிற்று. ஏன் திடீரென்று? இப்போ என்ன? சாஸ்திரிகளே, திடீரென்று நேர்ப்பவைகள்தான் திடம், நிஜம். படிப்படியாய் நேர்வது மாறுதல். பலகாலம் முடிச்சவிழ்ப்பு நிச்சயமில்லை. திடீரென்று நேர்வதுதான் சிக்கறுப்பு, விடுதலை, மீட்சியற்றது. விடுதலை திடீரென்றுதான் நேர முடியும். இப்போ என்ன விடுதலை? எதிலிருந்து விடுதலை? நூல்கட்டிலிருந்து விடுதலை. இடமிருந்து வளம், வளமிருந்து இடம் என மாறி மாறி காட்டும் நம்பிக்கையின் போதையினின்று முதறிக்கொண்ட தெளிவு. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உங்களுக்கு விளக்கும் அளவிற்கு என்னுள் இப்போது நேரத்திற்கு இன்னும் வார்த்தைகள் வரவில்லை. ஆனால் வரும், ஒரு நாள் வரும். ஆனால் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? நேர்ந்தது நேர்ந்து விட்டது. விடுதலையின் பாதையே அந்த செயல்தான். நீங்கள் பேசுகிற பாசையே வேறையா இருக்கு. போனவர்கள் போய்விட்டாலும் இருக்கிறவா சுபீஷமா இருக்கணும்னு லோக சேத்மாத்திரம் இந்த காரியங்களை செய்தாகணும். இதுகளை செய்யாட்டா பிதுர்களின் சாபம் குடும்பத்திற்கு சம்பவிக்கும். சாஸ்திரிகளே, உங்கள் கேள்விக்கு பதில் உங்களிடமிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. போனவர், இருப்பவர், க்ஷேமம், சாபம், லோகம், இதெல்லாம் சமுதாய பாஷையின்றி வேறு என்ன? உங்கள் வரை நேற்று இருந்த என் தாய் இன்று போய்விட்டாள் அல்லவா? ஆனால் அதோ சாம்பல் படுக்கையிலிருந்து நம் சர்ச்சையை கேட்டு அவள் சிரிக்கும் சிரிப்பின் துவனி எனக்கு கேட்கிறது. உங்களுக்கு கேட்கிறதா? அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல தவிக்கும் விஷயம். இதோ பாருங்கள், பூநூலை காணோம்னா அதற்கு பரிகாரம் இருக்கு. பெரியவா எல்லாத்துக்குமே பரிகாரம் பிராயச்சித்தம் ஏற்படுத்திட்டு போயிருக்கா. அதனாலே ஆண்டவன் சித்தத்துக்கே பிராயச்சித்தம் உண்டா என்ன? சாஸ்திரிகளின் கீழுதொடு கேலி நகையில் வளைந்தது. நீங்கள் என்ன அப்போ சாமியாராயிட்டேலா? இப்படியே இந்த இடுப்பு வேட்டியுடனும் தோல் முண்டுடனும் தேசாந்தரம் கிளம்பிட்டீளா? வீட்டுக்கு கூட திரும்ப போறதில்லையா? இந்த நிலைக்கு கூட பெரியவா ஏற்கனவே பேர் வச்சிருக்கா, ஸ்மசான் வைராக்கியம்னு. எனக்கு ஏற்பட்டிருக்கும் விடுதலை வைராக்கியத்திலிருந்து கூடத்தான். வாத்தியார் தன் கைக்கடியாரத்தை பார்த்து கொண்டார். வாத்தியாருக்கு சொந்தத்தில் 2 மாடி வீடுகள் இருக்கின்றன. வாடகை வருகிறது. அவர் பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறான். ஆனால் அவர் பையனை நம்பவில்லை. இன்னைக்கு ஒரு சீமந்த முகூர்த்தத்துக்கு போயாகணும். இன்னும் எத்தனை நாளி இடக்கு பண்ண போறேல்? உங்களை மாதிரி மனுஷால் இருக்கிறதால தான் நம் குலம் இப்படி ஈனப்பட்டிருக்கு. வேலியே பயிரமேஞ்சால் விமோசனம் இருக்கோ? நீங்களே சொல்லுங்கோ. நான் ஒன்றும் சொல்லவில்லை. சொல்ல என்ன இருக்கிறது? அவரும் அவரை அண்டி வந்தவரும் என்னோடு வந்தவரும் என்னை சுற்றி நின்று கொண்டு என்னை ஒரு வினோத பிராணி போல பார்த்து கொண்டிருந்தனர். சற்று எட்ட ஒரு புதைமேட்டின் மேல் புல்மெத்தையில் ஒரு தாய் நாய் சுகமாய் படுத்து கொண்டிருந்தது. 2 குட்டிகள். ஒன்று உடலே பட்டு கருப்பு, இன்னொன்று காது மடிகளில் மாத்திரம் கருப்பு திட்டு இன்ப முனகளுடன் பாலுண்டு கொண்டிருந்தன. ஆடு ஒன்று அருகே புல்லை மேய்ந்து கொண்டிருந்தது. நாய் குறைக்கவில்லை. ஆட்டின் மின் பாயவில்லை. நாயும் ஆடும் சிநேகம் போலும். எத்தனை நாள் சிநேகமோ! அழுகிறேன், சிரிக்கிறேன், பேசுகிறேன், பேசாமல் இருக்கிறேன், ஆத்திரப்படுகிறேன், அமைதியாயிருக்கிறேன், அசைகிறேன், அடங்குகிறேன். சகுனம், சம்பவம், நம்பிக்கை, நன்மை, தீமை, கேள்வி, பதில், சமாதானம், புண்ணியம், பாவம், எல்லாமே துவனிகள் தான். மௌனமும் ஒரு துவனிதான். ஒளியே, நீ மௌனத்தில் புகுந்து கொண்டதால் உன்னை கேட்கவில்லை என்று உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்கிறாயா? கண்ணாடியில் பிம்பம் விழும் துவனி கூட எனக்கு கேட்கிறது. நீ அதை அறிவாயோ? எல்லாம் நெஞ்சு நிற்கும் மீட்டலுக்கேற்ப. ஆனால் அறிவது, கேட்பது இவையெல்லாம் என்ன வெறும் வார்த்தைகள் தானே. அவைகளின் பொருளும் உண்டான பொருள் அல்ல. அவ்வார்த்தை வரம்புள் சொல் ஓட்டம் நீடித்தவரை நாம் நமக்கு ஆக்கிக்கொண்ட பொருள். ஆனால் சொல் தாண்டிய உயிர், அவ்வுயிரையும் குடித்து உயிருடன் உயிர் தந்த பொருளையும் விழுங்கிய இருள் பற்றி நாம் என்ன கண்டோம்? என் தாயும் நம்பிக்கைகளை கலைந்தவள்தான். ஆமாம், உனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாய் நீயும் தான் உன் தகப்பனுக்கு சிரார்த்தம் பண்ணி உன் ஆயுசிலும் பாதிக்கு மேல் ஆயாச்சு.
நீ என்னை விட கிளமாயிட்டே. ஆனால் உன் அப்பா இன்னும் உன் பிண்டத்துக்கு காத்திருக்கார்னு உனக்கு தோன்றதோ என்னவோ. அப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை. மனுஷன் வேறு எங்கோ பிறந்து இன்னும் வேறெந்த குடியை கெடுத்துட்டு நீ முழிச்சு பார்த்தால் நான் பயந்துட மாட்டேன். உன் அப்பாவை உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? உன் அப்பா என் கழுத்தில் கட்டியது தாலியாது பாம்புண்ணா. பின்னே என்ன? என்னவோ என்னை இத்தனை கெடுத்ததற்கு எனக்கு தெரிஞ்சு உன் அப்பாவால் அமைஞ்ச ஒரே நல்ல காரியம் உன்னை கொடுத்ததுதான். நீ மாத்திரம் எனக்கென்ன, நான் பெண்ணாய் பிறந்ததுக்கு மலடு இல்லேன்னு நிரூபிக்கத்தானே. என் தாய் ஆணாய் பிறக்க வேண்டியவள் ஏதோ சிருஷ்டியில் பிசையில் பெண்ணாய் பிறந்து விட்டாள் என்று நானே எண்ணுவதுண்டு. நெஞ்சில் ஓரம் பாய்ந்தவள் நம்பிக்கைகளை அவள் துறந்தாள் என்பதை விட அவை அவளுள் ஒட்ட இயலாது விட்டன என்பதே பொருத்தம். அம்பி, இந்த ஊர் நாக்கு பிளந்த நாக்கு என்னதான் பேசாது? நீ வயிற்றில் இருக்கும்போதே உன் அப்பாவை காவேரி காலை வாரிவிட்டதுக்கு நீ கொஞ்ச நாள் பின்தள்ளி பிறந்திருந்தால் என் நாணயமே நாரி போயிருக்கும். முன் தள்ளி குறை மாதத்தில் பூமியில் விழுந்திருந்தால் உன் உயிருக்கே தீம்பு. அப்பவும் ஏச்சுதான். பாவி, ஒன்னே ஒன்று தான் போக போறோம்னு நட்டு விட்டு போன பயிரையும் அழிச்சிட்டு நிற்கிறா. எதை நம்பி இங்கு வாழ? உண்மையில் அம்பி, யாரால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? உன் வழி உனக்கு, என் விதி வழி நான். இந்த போலி வாழ்க்கை எனக்கு இத்துடன் போதும். தான் செத்த பின்னும் எனக்காக சடங்குகள் மூலம் இது என்னை தொடர வேண்டாம். என் பிறப்புத்தான் என் வசதி இல்லை. வாழ்க்கையிலோ பிறருடையதாக போயிடுத்து. என் சாவாவது என்னுடையதா இருக்கட்டும். நீ இறைக்கும் எள்ளுக்கும் தண்ணீருக்கும் நான் கரையோரம் வந்து வாயை திறந்துண்டு காத்திருப்பேன் என்று எண்ணாதே. எனக்கு சுய கௌரவம் உண்டு. ஏன் இப்படி தன்னை முறுக்கேற்றிக் கொள்கிறாள் என்று நான் திகைப்பதுண்டு. ஆனால் அவள் சொல்வதில் எங்கோ உண்மை புதைந்திருக்கிறது. எங்கே? என்னை கண்டுபிடி என்று எள்ளி நகையாடுகிறது. ஆனால் என்றேனும் ஒரு நாள் உண்மையை முகமளித்துதான் ஆக வேண்டும். தப்ப முடியாது. என் தாய் உண்மையை கண்டு ஓடி ஒளிபவள் அல்ல. எத்தனையோ முறை வயிற்று வலி அவளுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இப்போது வந்ததும் சொல்லிவிட்டாள், அம்பி, இந்த தடவை நான் பிழைக்க மாட்டேன் என்று. நள்ளிரவில் முன்பின் அறிகுறியில்லாது வலி நேர வயிற்றில் விழுந்து வெட்டியதும் உடல் இன்னும் விட்டுக்கொள்ளாத இரு துண்டுகளாக அது இது அதனதன் தனிப்போக்கில் படுக்கையில் நெளிகையில், அம்மா வலி பொறுக்காது. என்னடா பாவி, பார்த்து கொண்டிருக்கேயடா. கத்தி இருந்தால் என்னை குத்தை கொல்லேண்டா. உனக்கு மனமில்லாட்டா என்னிடமாவது கொடேண்டா என்று கெஞ்சி கதறி கதறி விடியற்காலை புலம்பல் அடங்கி ஓய்ந்து ஒரு தரம் புரண்டு அசைவற்று கட்டையானதும் சடத்தினின்று பிரிந்த அந்த கடைசி மூச்சுடன் என்னின்று ஒரு பெருமூச்சு கலந்தது. அப்பாடா, கத்தியை கொடுக்காமல் தப்பித்தேன். ஆனால் எனக்கு என் தாய்மேல் அன்பு உண்மையாயிருந்தால் இந்த சமயத்தில் நான் கொலையாளியாக அஞ்சியிருக்கக்கூடாது. ஆகையால் அன்பும் ஒரு பூச்சுதான். அதன் உண்மையான தன்மை பொய். அம்மா சொன்னது சரி. யாரால் தான் யாருக்கு என்ன பிரயோசனம்? ஐயோ, தாயும் பிள்ளையும் அது என்ன ஈசலோ அம்பாலத்து மாவு மாதிரி. உலகத்தில் இல்லாத அம்மா, உலகத்தில் இல்லாத பிள்ளை என்று என் மனைவியின் கேலியும் சரி. ஆசை, அன்பு, பாசம், நம்பிக்கை, சடங்கு, ஆசாரம் என்று மேலுக்கு மினுக்கு காட்டி உண்மையில் பயத்தை வளர்த்து தனக்கு வேலிகள் நட்டிக்கொண்டே சமூகத்தின் இனித்த பொய்களை உண்டு ஏமாறுவதை விட கசந்த உண்மையை விழுங்கி விடமுண்ட கண்டனானால் என்ன? நஞ்சுக்கு பழக்கி கொண்டால் நான் சிரஞ்சீவி. சில சமயம் எனக்கு செவி நரம்பு குறுகுறுக்கும். செவியென்று நான் சொல்கையில் என் மனத்தில் என் எண்ணம் வெளிச்செவிக்கும் உட்செவி தாண்டிய கட்செவிக்கும் முச்செவி. அங்கு சிலந்தி நூலினும் இலையெடுத்த ஸ்தன்னத்தில் எஃகுச்சுருள் ஒன்று திடீர் என எனக்கு காரணம் தெரியாத சமயங்களில் சுழல்கையில் அந்நரம்பொலியில் சிரிப்பு கேட்கிறது. எனக்கு மாத்திரம் கேட்டு என்னில் குடிகொண்ட இரகசிய சிரிப்பு. என்ன சிரிப்பு? என்னை அறியாமல் இது என்னுள் எப்போது வந்தது? இல்லை, எனக்கு முன்னாலேயே இருந்து என் தோளும் சதையும் தான் அதன் மேல் புற்று மண்ணாய் பூத்து கொண்டிருக்கிறதோ? இச்சிரிப்புக்கு செலவு உண்டோ இல்லையோ? வற்றல் இல்லை. உயிர் அருவியின் கிளுகிழுப்பே இதுதானோ? ஆனைக்கா சன்னதி போல நெஞ்ச பாலங்களிலிருந்து கசியும் கண்ணீரம் இதுதான் என்றும் தோன்றுகிறது. ஏனெனில் நெருப்பு குளிர்ந்து ஜலம் ஆயிற்று என்றால்
குளிர்ந்த கோபம்தான் கண்ணீர், உறைந்த கண்ணீர்தான் சிரிப்பு. ஆகையால் எப்பவும் அழுவதற்கு பதில்தான் சிரிப்பு. சிரிப்பை பற்றி நான் வேறது அறிவேன். ஒரு நாள் மாலை நான் ஆபீஸிலிருந்து திரும்பி வரும் வழியில் தெருக்குழாய் சண்டை. வசைமொழியில் ஆண் ஒரு நாளும் பெண்ணை மிஞ்ச முடியாது. திண்ணமாய் சொல்வேன். வசவின் வகையிலோ வேகத்திலோ மூச்சு விடக்கூட விட்டு வாங்காத ஓயாத கூச்சலிலோ வசவின் கதியில் அஞ்சாது இறங்கும் அடிமட்ட துணிச்சலிலோ அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். இருந்தாற்போல் இருந்தது. திடீரென கை கலந்து விட்டது. பானையும் தவளையும் உருண்டன. ஒருவர் கூந்தலை ஒருவர் பிடித்து உலுக்கி முகத்தை பிராண்டி தரையில் உருண்டனர். இந்த ஆரண்ய தர்மத்துக்கெதிர் மார்த்துணி மானம் மர்மம் எனும் மனித மூலாமெல்லாம் எங்கு நிற்க முடியும்? இருவருக்கும் மூச்சு இறக்கின்றது. இருவர் முகமும் இரத்த விளாறு. ஆனால் கூந்தல் மேல் பிடி இருவருக்கும் விடவில்லை. ஏன் யா? புளித்த கல்நெடி பின்னாலிருந்து மோதியதும் வயிற்றை குமடிற்று. குத்து மீசை மேல் மங்கிய தணல் மேட்டு விழிகள் கனன்றன. பார்த்தா வெள்ளை செக்கா உடுத்தி பெரிய மனுஷனாட்டம் இருக்கே, வயசானவனாயிருக்கே, புருவங்கூட நரைச்சி போச்சு. சண்டையை விளக்காட்டியும் வேடிக்கையா பார்க்கிற? இவன் ஏதோ வலுச்சண்டைக்கு அலைகிறான். அதுதான் இவன் பிழைப்பு. பிழைப்பில்தான் எவ்வளவு விதம். எங்களை சுற்றி கொல்லென்று கூட்டம் கூடிவிட்டது. வேடிக்கை பார்ப்பவர் பாதி, அவனை சேர்ந்தவர் பாதி. ஓனாய் கூட்டத்தின் ஒரே முகமான பசி ஏக்கம்போல் அவர்கள் முகத்தில் ஒரு வார்ப்பாய் காணும் சண்டைக்கு ஏக்கத்திலிருந்தே தெரிகிறது. வயசானவன். இந்த வயசானவங்க வயசு மேலே பாரத்தை போட்டுட்டு பண்ற சேஷ்டத்தை பற்றி என்கிட்ட கேளு அண்ணே. கோயில் திருக்குளத்திலே பொம்மநாட்டிங்க படித்துறையிலே தான் கால் கழுவுவாங்க. நீ பாட்டுக்கு குளிமா. நான் வயசானவன். பஸ்ஸில் தள்ளி தள்ளி இடிச்சுக்கிட்டு உட்காருவாங்க. சங்கோசப்படாதே, நீ என் பொன் மாதிரி. பாத்ரூம் மேலே ராங் சைடில் நுழைவாங்க. ஏண்டா கிழவா, கொட்டையா, பொம்மநாட்டி பொம்மை போட்டிருக்கதே அப்படின்னு கேட்டால் வயசாச்சோன்னாத கண்ணு தெரியலேம்பாங்க. ஐயோ, அதை ஏன் கேட்குறப்போ? இவங்க பண்ணுற அக்குறும்புக்கெல்லாம் இவங்க வயசு தான் இவங்களுக்கு அவுட் பாஸ். அவனுக்கு இவன் சுருதி. இடம் ஏதோ ஒரு திணிசில் பரபரத்தது. இவர்கள் தவிக்கும் சண்டை திணிவின் முறுக்கேற்றம். என்மேல் கை விழுவதற்கு லக்கினம் இன்னும் ஒரு வினாடி அரை வினாடியில் தொங்கிற்று. பகையின் புகைச்சல் சட்டென அப்படி கவிந்து விட்டது. அப்போதுதான் என் சிரிப்புத்தான் என்னை காப்பாற்றிற்று என்று இப்போது தெரிகிறது. என் செவியோரம் எஃகு சுருள் திடீரென சுழலும் குறுகுறுப்பு தாங்க முடியவில்லை. உடல் ரோமக்கால்கள் அனைத்தும் உள்ளா எண்ணிற்று. சிரிப்பு புறப்பட்டதும் எல்லோரும் திகைத்து எண்ணின்று பின்வாங்கினர். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. முதலில் எனக்கே புரிந்தால்தானே. இது என் சிரிப்பா? எனக்கே இல்லை. இது எனக்கு முன்னாலேயே இருந்து கொண்டிருக்கும் சிரிப்பு. தனக்கே சிரித்து கொண்ட சிரிப்பு. அதன் காரணம் அதற்குத்தான் தெரியும். ஆனால் அதில் ஏதோ ஒரு வெறி, குரூரம், சிரிப்பின் உருட்டு ஒவ்வொன்றும் ஒரு முள் சக்கரமாய் தெரிந்தது. நான் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்ததும் கும்பலில் தானே ஒரு சந்து பிரிந்தது. நான் சாவதானமாய் அதன் வழி நடந்து வெளியேறி தெருவை தாண்டினேன். என்னை யாரும் பின்தொடரவில்லை. என் சிரிப்பு பற்றி ஓரொரு சமயமும் எனக்கு புதிதாய் புரிகின்றது. என் சிரிப்பின் விரிப்புகள்தான் எத்தனை! ஒரு சமயம் அம்பாளின் அர்ச்சனைக்கு குங்கும சிதறுகளை தாங்கிய ரோஜா இதழ்கள் அதனின்று உதர்கின்றன. இன்னொரு சமயம் நட்டுவாக்களிகளும் குளவிகளுமாய் குதிக்கின்றன. ஒரு சமயம் பொன்வண்டின் ரக்கையடிப்பு, ஒரு சமயம் நர்த்தகியின் கார் சலங்கை ஒலி, ஒரு சமயம் கண்ணீர் துளிகளாலேயே கட்டிய சரமருந்து மூளைக்கொன்றாய் உருளும் மணிகளின் கிணிக்கிணி, கறந்த பால் நிரம்பிய குடம் கவிழ்ந்து சரிந்த இரத்தம். அந்த இரத்தமே உறைந்து திடமாகி வழியின் குறுக்கே தலைதூக்கி இறை தேடி நெளியும் பவள விரியன். அடுத்த பஞ்சாகி பிறகு அதனுள் ஒலித்த வஞ்சக கோடாரியின் கூர் முனையுமாகி நெஞ்சின் மீட்டலுக்கேற்ப உவமைகள், உருவகங்கள், உருபுகள், கருக்கள், கருவின் இருளில் மறைந்து தோன்றி மீண்டும் மறையும் துவனிகள். ஒன்று சொல்கிறேன். அன்று என் கையில் எனக்கு நாளும் கிழமையும் அற்று என்றோ ஆகிவிட்டது. அதை பற்றி எனக்கு அக்கறையும் இல்லை. அன்று, இன்று, இனி என நாம் நியமித்த ஏற்பாட்டில் நாம் உழம்பிக் கொண்டிருப்பதும் என்றும் உள்ள இன்றுதான்.
சென்று போனதை நொந்து இனி காய்த்து தொங்க போவதை நம்பி கைப்பிடியில் விரலிடுக்கில் வலியும் இன்றை ஏமாந்து போவதை என்றேனும் எண்ணுகையில் சிரிப்பு ஏன் வராது? அழுவதற்கு பதில் சிரிப்பு. அன்றிலிருந்து பாய்ந்து கொண்டிருக்கும் ஜீவநதியின் ஓசையே இதுதான். அன்று நான் குளித்துவிட்டு இடுப்பில் ஈரமுண்டுடன் திடுதிடுமென மாடியேறுகையில் பால்கனியிலிருந்து மோதிய நொடியில் மூக்குத்தண்டு என்னை அறியாமலே சுணங்கிற்று. மோப்ப மாஸ்டர் என்று ஏற்கனவே பட்டம் வாங்கியிருக்கிறேன். வேட்டை நாய் என்று அழைக்கவில்லை. மரியாதை குறைவு ஆயிற்றே. ராஜு பால்கனியிலிருந்து வெளிப்பட்டான். அவன் முகம் லேசாய் வெளிரிட்டிருந்தது. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தபடி நின்றோம். மனிதனோ மிருகமகமோ எவ்வளவு நெருங்கிய உறவாயினாலும் சரி, எப்பவும் நம்மில் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை, ஒரு சதா விழிப்பு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த உஷார் ஜீவனின் இயல்புக்கே உரிய தற்காப்போ? ராஜுவுக்கு படிக்க உடல் வணங்கவில்லை. நான் வேண்டாம்னா சொல்றேன். அவன் தாய் என்னிடம் கை விரிக்கிறாள். அவன்தான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறான். நீதான் அப்பாவிடம் சொல்லேன்னு என்னை பிடுங்கி எடுக்கிறான். இவன் இஷ்டப்படி ஒரு வேலையைத்தான் பண்ணி வச்சிடுங்களேன். வயசு பிள்ளை, அப்பா மாதிரி தான் 2 காசு ஆற்றுக்கு கொண்டு வரணும்னு ஆசை இருக்காதா? ஏதோ அவனும் சொக்காய் துணியும் அண்ணான் வரைக்குமாவது ஆகுமென்னோ. ராஜு என்றுமே டீக்காக உடுப்பான். வண்ணான் மடியில் கத்திமுனை களையவே களையாது. தூசிப்பட்டாலும் துடித்து விடுவான். ஆகையால் இப்போது சட்டைப்பையில் கருப்பு திட்டு தீந்து கொண்டே பெரிதாகி சொக்காய் பொசுங்குவது அவனுக்கு ஏன் தெரியவில்லை? நான் சட்டென்று அவன் பைக்குள் கைவிட்டு எடுத்து அவன் வாயில் நட்டேன். ஏண்டா, அப்பாவுக்கு இப்படி மரியாதை பார்த்தால் உன் உயிருக்கே ஆபத்தாச்சேடா. சட்டை பற்றி கொண்டால் உன் கதி என்ன? அவன் கன்னத்தில் விழுந்த அறையில் என் கைவிரல்கள் நுனியில் சுரியில் பாய்ந்தது. ராஜு திணறி போனான். அவனுக்கு வலியை விட ஆச்சரியம்தான் இருந்திருக்கும். எனக்கே என் செயல் வியப்பாயிருந்தது. எனக்கு நினைவு தெரிந்து என் குழந்தைகளை நான் தண்டித்தது இல்லை. அதெல்லாம் அவள்பாடு. அடிப்பாள், உடனே கட்டிக்கொண்டு அழுவாள். அடித்த கன்னத்தை கையில் தாங்கி கொண்டு என்னை பார்த்து குழம்பி நின்றாள். என்ன இது, வயசு பிள்ளையை நீங்கள் போட்டு அடிக்கிற அக்கிரமம்? குரல் கேட்டு திரும்பினேன். என் பின்னால் ராதை நின்று கொண்டிருந்தாள். அவள் முகம் கொதித்தது. இந்த சமயம் அவள் தன் முந்திய அழகின் செழுமையில் பொழிந்தாள். எனக்கு சொந்தமாயிருந்த அந்த நாளின் அழகு. இப்போது ராதை எனக்கு சொந்தமில்லை. அவள் குழந்தைகளின் தாய். அவளுக்கு சொந்தம். நான் ஒன்றும் பதில் பேசவில்லை. நேரே என் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டேன். இடுப்பின் ஈரத்தை களையாமலே நாற்காலியில் சாய்ந்தேன். உடலில் ஒரு தினுசான ஓய்ச்சல். என்னை மங்கிய இருள் சூழ்ந்தது. என்றுமே என் அறையில் வெளிச்சம் மட்டும்தான். இந்த சமயம் எனக்கு இந்த இருள் வேண்டியிருந்தது. என்னையே எனக்கு பார்க்க விருப்பமில்லாத சமயம் இது. இருளின் இதவு உடல் மேலேயே உணரும் சமயம் இது. இருளுக்கும் எனக்கும் என்றுமே இணைப்பு உண்டு. எத்தனை பேர் என்னை சூழ இருந்தும் நான் வர வர அதிகம் உணரும் தனிமையில் இந்த சின்னத்தின் துணையும் இல்லாவிடில் நான் என்ன ஆவேனோ? வர வர எனக்கு ஏன் இப்படியெல்லாம் தோன்றுகிறது? வயது காரணமாய் உடல் நைவின் மேல் போடும் பழியை தவிர மனத்திலேயே ஏதோ ரசாயனம் நேர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை, உடல் வேறு என்று பிரித்து பேசுவதுதான் தவறோ? உடலில்லாத மனம் ஏது? கீழே கூடத்தில் ரேடியோ ஏதோ சினிமா பாட்டை கதறுகிறது. பாட்டாது ஆபாச ஊலை. ஒரு கல்லை தூக்கி போட்டால் அடங்கிவிடும். ரிப்பேர் ஆகி திரும்பி வரும் வரை ஒரு 10 நாளேனும் நிம்மதி. ஆனால் அப்படியும் நிச்சயமாய் சொல்வதற்கில்லை. கம்பெனிக்காரன் பதில் ரேடியோ தருவானாமே. ஓயாத இரைச்சலில்தான் இந்த வீட்டு வாழ்க்கை. ஒன்று இரைச்சல், இல்லை மொனமொனப்பு. மகப்பேறு ஒவ்வொன்றுக்கும் எங்கள் உறவில் விரிசல் கண்டு 1, 2, 3, 4 ஆனது. ராதையும் நானும் நேர்ந்தது அறியாமலே 2 கசிகளாகவே பிரிந்து விட்டோம். அவள் இரைச்சலில் தன் ஆத்திரங்களுக்கு வாய்மொழி கண்டால் நான் ஊமையானேன். பிளவை செப்பனிட நான் முற்படவில்லை. பயன் நாம் தான் நாளுக்கு நாள் சுட்டமண் ஆகி கொண்டிருக்கிறோமே. உங்கப்பா என்னடா காலத்தோடு ஒட்டின மனுஷனே இல்லை. உத்தியோகம் பண்ணுறாருன்னு பேர். இன்னும் கை கடிகாரம் கூட இல்லை. காய்கறி கடைக்காரன் கூட கடிகாரம் கட்டின்றது தான் சொத்தை கத்தரிக்காயை நிறுத்து போடுறான். அதையும் உங்கப்பா அப்போ வாய் பேசாமல் வாங்கிட்டு வந்து தான் இங்கே கொட்டுறார். மாமனார் வீட்டில் வாங்கி போட்டால்தான் உண்டா? தானா வாங்கி போட்டுக்கொள்ள வக்கில்லையா? நாளாகவில்லையா? உங்கள் அப்பாவின் மாப்பிள்ளை அழைப்பின் போதே இவர் வேட்டியை தட்டி சுத்தி கட்டிட்டு காரிலிருந்து இணங்கினதை நான் மாடியிலிருந்து பார்த்தது. நான் 4 பெத்தாச்சு. 4க்கும் மறக்காது. இன்னும் அந்த கோலம் நெஞ்சை அறுத்துட்டு தான் இருக்கு.
ஒரு சினிமா டிராமா ஆம்பளை ஆளை தனியாக அழைச்சிட்டு போனதுண்டா? கேட்டால், நீ வேணும்னா போயேன், நான் வேணாது போகிறேன். இல்லை, இவர் போகலையேன்னு நான் போகாமல் இருக்க முடியுமா? நான் போகிறேன், என் பிள்ளைகளை அழைச்சிட்டு போகிறேன். நீங்கள் தடுக்கலை என்பதா கணக்கு? உங்களோடு எனக்கு என்று என் பங்கு எங்கே? ராதையின் குரல்களே இப்படித்தான். ஆள் கால் ஆடை முக்கால்னு உங்கள் அப்பா இன்னும் காலத்தோடு ஒட்டினால் நம் குடும்பம் இன்னும் முன்னேறலாம். என் தங்கை போல நம் வீட்டிலும் ஒரு சமையற்காரனும் வாசலில் ஒரு காரும் இருக்கக்கூடாதா? இல்லை, இரண்டுக்கும் தான் எனக்கு தகுதி இல்லையா? எனக்கு தெரிந்து ராதைக்கு 3 ஆசைகள். அவளை காலையில் எழுப்பக்கூடாது. அவள் செலவுக்கு பணம் அவ்வப்போது முளைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவளை கணக்கு கேட்கக்கூடாது. அவள் தங்கை செய்வதெல்லாம் அவள் செய்தாக வேண்டும். ஒரு அசலாத்து பெண்ணை கழுத்தில் கயிற்றை கட்டி இழுத்துண்டு வந்துட்டா ஆயிடுத்தா? அவளை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டாமா? உங்கள் அம்மாவுக்கு காரும் சினிமாவும் தான் முக்கியம், நான் கூட இல்லை என்று நான் கேலி செய்தால் அதற்கும் பதில் வைத்திருப்பாள். அப்படித்தான் இருந்துட்டு போகட்டுமே. ஊர் உலகத்தில் எல்லோரும் போகலையா, வரலையா? ஆம்படையான் செத்து போனவள் எல்லாம் உடனே உடன்கட்டை ஏறிவிட்டாளா? நீங்கள் ஒரு பிள்ளை, உங்களை நம்பி உங்கள் அம்மா வாழ்ந்தா போல நான் 3 பேரை நம்பி வாழ்ந்துட்டு போகிறேன். 3 பேரில் 3 பேருமே பொல்லாதவனா இருப்பான்கள். உங்களை நம்பி என்னத்தை கண்டேன்? நான் தான் வெகுளி, லோலோன்னு கத்தி நானே ஓயணும். எல்லாத்துக்கும் மௌனம்தான் மருந்துன்னு உங்கள் அப்பா அழுத்தமாக இருக்கார். எனக்கு தெரியாதா? ஆனால் இனி நான் ஓய மாட்டேன். எனக்கு தான் தெரிகிறது. பிரேமையின் சின்னமாய் ராதையின் பெயரை இவள் ஏன் கொண்டாள்? இதெல்லாம் இன்றைக்கு எனக்கு தோன்றுவானேன்? அன்று மாலை, ஏன் அன்றிலிருந்தே நான் வீடு திரும்பவில்லை. ராதையின் புழுக்கமும் அவள் பழியும் என் மௌனமும் சேர்ந்து நிச்சயமாய் என்னை ஏதோ ஒரு முனைமுகம் இழுத்துச் செல்கின்றன. அவள் கிளை தாவி விட்டாள். எனக்கு தாவ கிளை இல்லை. அதற்கு பதில் என்னை கழுவிலேற்றியது போல என்னை ஊடுருவி விட்ட வேர் மீது என் மீது ஒரு விருஷம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மனம் ஒரு தோளானால் மனமும் உடல்தான். உலகமே உயிரின் கல்லறை. என்மேல் கற்கள் அடுக்கியாகின்றன. நான் தனியனாகி விட்டேன். நாளும் கிழமையும் என்னை துறந்தன. மறுநாள் மாலை ராஜு ஆபீஸுக்கு வந்தான், விஜயை தூக்கி கொண்டு. அப்பா, குழந்தை என்னை கண்டதும் ஒரு தாவு தாவி விட்டாள். அப்பம் போன்ற கைகளால் என் முகத்தை தொட்டு பார்க்கிறாள். அது அவள் சுபாவம். நான் மணியடித்து பாபுவை ஒரு செட் டிப்பனும் 2 காஃபியும் வாங்கி வர சொன்னேன். விஜிக்கு ஒரு லாலிபாப். அப்படியென்றால் என்னவோ ராஜுக்கு முகம் சுண்டி இருந்தது. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கோ. இந்த 3 வார்த்தைகளை வெளியிட இவ்வளவு ஒத்திகை பார்த்திருப்பான். ஓ ராஜு, ஐ ஆம் ஆல்சோ சாரி. உன் அம்மா சொன்னா போலே உன்மேல் நான் என் கை வைத்திருக்க வேண்டும். நான் பெற்றதால் என் வார்ப்பிலேயே உன்னை நான் உருவாக்க பார்ப்பது நியாயமா? ராஜு, நீ பெரியவனாயிட்டே. உன்னிடம் விட்டு பேசலாம் என்றே நினைக்கிறேன். இந்த மனித விதைக்குத்தான் இந்த மகத்துவம் உண்டு. ஒரே மரத்தில் மாங்காய் காய்க்கும், தேங்காய் பாலை விடும், அவரை பூக்கும், பாகல் படரும். இந்த உண்மை சமயத்தில் மறந்து விடுவதால் தான் வருகிறது துயரம், சண்டை, மனஸ்தாபம் எல்லாம். வீட்டுக்கு வாங்கோப்பா. ராஜு முனையினான். சேகர் இந்த ஒரு நாள் ராத்திரியில் உங்களை காணாமல் பக்குன்னு பாதி வாங்கிட்டான். வாய்விட்டு அழுதா கூட தேவலை. ஊமையடிபட்டு தவிக்கிறான். சேகருக்கு என்மேல் பட்சம் கூடத்தான். என்மேல் காலை போட்டு கொண்டால்தான் அவனுக்கு தூக்கம் வரும். கண்ணன் என்ன பண்ணுகிறான்? கண்ணன் 2 தடவை அப்பா இன்னும் வரலையான்னு கேட்டான். அப்புறம் பந்தை எடுத்துக்கொண்டு ஓடி போயிட்டான். எனக்கு தெரியும், கண்ணன் சமாளித்து கொண்டு விடுவான். எல்லோருமே சமாளித்து கொண்டு விடுவார்கள். நாள் ஆக ஆக உடலில் உப்பும் தன்னும் ஊற ஊற சதை தடிக்க தடிக்க எல்லாருமே எல்லாவற்றையுமே சமாளித்து கொண்டு விடுவார்கள். அம்மா என்ன பண்ணுகிறாள் என்று நான் கேட்கவில்லை, கேட்க மாட்டேன். கண்ணனுக்கு பந்து, ராஜுவுக்கு சிகரெட், விஜய்க்கு லாலிபப்பு, ராதைக்கு சினிமா. சேகர் தான் பாவம், கொஞ்சம் திண்டாடுவான். பிறகு அவனும் சரியாகி விடுவான். வாழ்க்கையே மறதியின் வெற்றிதானே. நான் ராஜுவின் தோள் மேல் கை வைத்தேன். ராஜு, டோன்ட் பாதர். நான் எங்கே காட்டுக்கா போய்விட்டேன்? எனக்கு தோன்றும் போது வருகிறேன். நீங்களும் என் ரூமுக்கு வாருங்கள். இன்று நேரமாகிவிட்டது. நாளை காலை வா. உன் பேரில் பேங்கில் கணக்கு வைக்கணும். குடும்பத்தை இனி நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். நீ வேலைக்கு போக ஆசைப்படுவதாக உன் அம்மா சொன்னாள். நாளைக்கு உனக்கு ஒரு சிபாரிசு கடிதம் தருகிறேன்.
உனக்கு வேலை கிடைக்கும். ராஜுவுக்கு முகம் மலர்ந்தது. உடனே அடக்கி கொண்டான். என்னப்பா, இதைவிட பெரிய சண்டையெல்லாம் வீட்டில் நடந்திருக்கு. அதைவிட நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்படியாக என்ன நேர்ந்து விட்டது? நீ சொல்வது சரிதான். ஆனால் பெரிய வெடிக்கு தீவெட்டியை வச்சுதான் கொளுத்தணுமா? சின்ன திரி போதாதா? எனக்கும் வயதாயிற்று. குடும்பத்தை விட்டு ஒதுங்க எனக்கு வேலை வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்ளேன். இளவெட்டுக்கள் உங்களுக்கெல்லாம் எப்போ சான்ஸ் கிடைக்கிறது? அடடா, பிடிடா இவளை. மசியை கொட்டிட்டாலே முக்கியமான பேப்பரில். அப்பா, சாயந்தரமா வரப்போ லாலிபாப் வாங்கிட்டு வர்றியா? என் அறையில் படுத்திருக்கிறேன். அறை மிகச்சிறியது. கைகளை நீட்டினால் இரு பக்கத்து சுவர்களும் இடிக்கின்றன. ஆயினும் இது என் வலை. ஜன்னலில் ஒரு மண்கூஜாவில் குடிஜலம், கண்ணாடி டம்ளர். இன்றுதான் வாங்கினேன். காலை வீசி நடக்கும் தூரத்தில் ஹோட்டல் டி மாத்தூர். பண்டங்கள் அப்படி ஒன்றும் மதுரமாயில்லை. ஆயினும் கிட்டே இருக்கிறது. சாப்பிட போனாலும் போச்சு. சோம்பலாயிருந்தால் திரும்பி படுத்து கொண்டாலும் போச்சு. என்னை கேட்பார் யாரும் இல்லை. நானே ராஜா, நானே மந்திரி, நானே சேவகன். ராதையின் பழகிய குரல் நினைவில் எழுகின்றது. எத்தனை நாள் நடக்கும் பார்த்துடுறேன். நாக்கு செத்து போனால் தானா வந்து சேர்றார். அவர் வீட்டுக்கு அவரை நான் அழைக்கணுமா என்ன? 4 பேர் சிரிக்கணும்னு தானே 4 பெக்கிற வரைக்கும் காத்திருந்து உங்க அப்பா லீலை நடத்துகிறார். அதுவும் எனக்கு தெரியாது. இப்போதைக்கு என் சிரிப்பு தான் எனக்கு கேட்டிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொன்றும் நினைவுக்கு வருகிறது. குழந்தைகள் வருமுன் என் ராதைக்கு ஒரு சமயம் எங்கள் ஆலிங்கனத்தின் நெருக்கத்தை தடுத்ததென என் பூநூலை கோபித்து சூழ் கொட்டி முதுகுப்புறம் தள்ளிவிட்டதும் ஞாபகம் வருகிறது. இன்று மாலை லாட்ஜ் வாசலில் வந்து தெருக்கு பக்கம் காற்று வாங்க நின்றேன். எதிர்வீட்டு குரட்டில் ஒரு பையன் பம்பரம் ஆடுகிறான். இல்லை, ஆட பார்க்கிறான். சின்ன பையன், 4-5 வயதுக்கு மேல் இராது. கயிற்றை இழுத்து பம்பரத்தில் சுற்றக்கூட அவனுக்கு சரிக்க தெரியவில்லை. அவனிடம் போய் கையை நீட்டினேன். பையன் முறுக்கி கொள்ளவில்லை. உடனே கொடுத்து விட்டான். ஜாட்டியை சுற்றிக்கொண்டே, அம்பி, உன் பேர் என்ன என்று கேட்டேன். சேகர். ஓ, நீயும் சேகரா? பம்பரம் கயிற்றிலிருந்து விடுபட்டு ரோசத்துடன் தரை மீது குதித்தது. குலவி போல் கூவிற்று. கற்பூர கொழுந்து போல் தூங்கிற்று. பையன் முகமே கண்களாயின. ஏற்கனவே கார்ட்டூன் பொம்மை மாதிரி தான் இருக்கிறான். பம்பரத்தை எடுத்து அவன் கையை விரித்து உள்ளங்கையில் விட்டேன். குறுகுறு. சேகர் வாயிலிருந்து உடைந்த குழாய் போல சிரிப்பு பீறிட்டது. பம்பரம் படிப்படியாக வேகம் குறைந்து கிழவன் தலை போல் ஆடி கையிலிருந்து கவிழ்ந்தது. தாத்தா, தாத்தா, நுண்ணுன்னா தடவை பண்ணுங்களேன் தாத்தா, தாத்தா ப்ளீஸ். ஓ, கான்வெண்டா நீ? அந்த நிமிஷத்திலிருந்தே நாங்கள் சிநேகிதர்களாகி விட்டோம். நுண்ணொன்னு தரம், நுண்ணொன்னு தரம். சேகர், சேகர் என்று குரல் கொடுத்து கொண்டே உள்ளிலிருந்து ஒரு பெண் வந்தாள். பையன் அவளிடம் ஓடிப்போய் அவள் இடுப்பை கட்டி கொண்டான். அம்மா, அம்மா, தாத்தா ரொம்ப நன்னா குத்து விடுறார். நீ பாரேன். இவள் இவனுக்கு தாயாரா? அக்கா என்றாலே பொருந்தும். பையன் முகத்துப்பால் இவள் முகத்தில் இன்னும் காயவில்லை. இவளை எங்கேயாவது பார்த்திருக்கிறேனா? அவள் புன்னகை புரிந்தாள். சேகருக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சிட்டால் போதும். நேரே தலைமையில் தான் சவாரி. நான் நெற்றி பொட்டை தேய்த்து கொண்டு நின்றேன். இவளை நான் எங்கு பார்த்திருக்க முடியும்? தாத்தா, குத்து விடுங்கோ தாத்தா, அம்மா பார்க்கணும். அவன் வாயை பொத்தினாள். மாமான்னு சொல்லணும். சேகர், அன்றிரவு நான் குளித்துவிட்டு ஹோட்டலுக்கு கிளம்ப சட்டையை மாற்றி கொண்டிருக்கையில் மாமா திரும்பினேன். அரை வாசற்படியில் சேகர் நின்று கொண்டிருந்தான். கையில் ஒரு தட்டுடன். அதில் ஒன்றன் மேல் ஒன்றாய் குவிந்த 2-3 பொரித்த அப்பளங்கள். அம்மா கொடுத்துட்டு வர சொன்னா. ஈர அப்பலாம், இன்னைக்கு இட்டாலாம். அவனை தூக்கி கொண்டேன். பையன் இறக்கை மாதிரி இருந்தான். தேங்க்யூ சேகர், டெல் யுவர் மம்மி ஐ தேங்க் ஹர். அவள் கணவனும் 2 நாள் கழித்து என்னை பார்க்க வந்தான், பையனை அழைத்து கொண்டு. சும்மா சேகர் பிடுங்கி எடுக்கிறான். அவனுக்கு இராணுவத்தில் வேலை. நினைத்த சமயம் எங்கே வேணுமானாலும் மாற்றலாம். பையன் படிப்பு பாழாய் போகுது. பையன் உங்ககிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டான் சார். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. யாரும் என்னோடு ஒட்டினால் இப்போது கூச்சமாக இருக்கிறது. எந்தவித ஈடுபாட்டிலும் மாட்டிக்கொள்ள மனம் மருள்கின்றது. இப்போது ஒரு பெரும் ஈடுபாடிலிருந்து என்னை கலற்றி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இதை இவனிடம் சொல்ல முடியுமா? சொல்வதே ஒரு ஈடுபாடுதான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ டு மீ. எங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை. என் பேரண்ட்ஸ் சின்ன போதிலேயே காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு தாயார் இல்லை. அவள் தகப்பனார் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்க எல்லாம் தூர தேசம். கண்டவிடம் மாற்றலாகி கண்ட பேருடன் பழகி அவர்கள் பேச்சு இவனுக்கு படிந்து இவன் பாசை இன்னதென புரியாதபடி பால் பண்ணி கொண்டாச்சு.
இதையெல்லாம் இவன் ஏன் என்னிடம் சொல்கிறான்? இவர்களை பற்றி எதையும் அறிய நான் விரும்பவில்லை. யாரை பற்றியும் எதையும் அறிய நான் விரும்பவில்லை. உங்கள் மாதிரி ஒரு பெரியவங்க எதிர் வீட்டிலேயே எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டம் சார். அப்பப்போ உங்கள் அட்வைஸ், கைடன்ஸ். ஓ மை காட், இந்த தும்பை தலையும் நரைப்புருவமும் படுத்தும் பாடு. அதே மாதிரி உங்களுக்கும் எங்களால் ஏதாவது ஆகணும்னா டோன்ட் ஐ ஹெசிடேட். உங்களால் எனக்கு ஆக வேண்டியது நீங்கள் என்னை சும்மா விட்டுவிடுவதுதான். நான் வேண்டுவது தனிமை என்று இவனிடம் சொல்ல முடியுமோ? ஓ, அதற்கென்ன என்று சொல்லி எழுகின்றேன். அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு என்னுள் வீட்டிருக்கும் சிரிப்பு என்னை பார்த்து சிரிக்கின்றது. நான் தனிமை என்கிறேன். ஆனால் உண்மையில் உண்மையான தனிமையை சாதிக்க முடியுமோ? தனியாயிருந்தால் மட்டும் தனிமை கிட்டுவிடுமோ? அதுவே முதலில் இருக்கிறதோ? ஏனெனில் நான் எங்கு போனாலும், யாரை விட்டு தப்பி வந்தாலும் எப்போவும் என்னோடு இருக்கிறேனே. எனக்குள் நான் நாஸ்திதான். தனிமை துறந்துவிட்டால் மட்டும் தனிமை வருமோ? ஒன்றை துறந்தால் மற்றொன்று அதனினும் பெரிது இட்டு நிரப்ப வந்து விடுகின்றது. சகலமும் துறந்தவனுக்கு உலகமே உடைமை. ஆகையால் சின்ன உடைமை பெரிய உடைமை எனும் தாரதமியங்கள் தவிர உண்மையான தனிமையும் இல்லை, உண்மையான துறவும் இல்லை. இன்றிரவு எனக்கு ஒரு வேடிக்கையான எண்ணம் தோன்றிற்று. முற்றிலும் வேடிக்கையும் அல்ல, விஷமமானதுதான். நான் தனியாக வந்து மட்டும் தனிமையை சாதித்திருக்கிறேன் என அறிய ஆவல் கொண்டேன். இன்று என் இரவு சாப்பாட்டை இறந்துண்டால் என்ன? பிச்சை எடுக்க மனம் எம்மட்டில் துணிந்திருக்கிறது. ஹோட்டல் டிக்கெட் புஸ்தகத்தையும், பாங்கு புஸ்தகத்தையும், மணிப்பர்சையும், எதிர்வீட்டு உறவையும், உத்தியோக பாத்திரத்தையும், இத்தனை தைரியங்களின் கலவையான என் மமதையையும் எம்மட்டில் என்னால் மறக்க முடியும். தெருக்களை தாண்டி வெகு தூரம் நடந்தேன். வாசல்கள் சில திறந்திருந்தன, பல மூடியிருந்தன. எந்த படியை ஏறவும் மனம் துணிந்திருந்ததால் தானே நடந்து நாக்கு கூட வறண்டு விட்டது. இன்று சோறு இல்லாவிட்டாலும் போகிறது. தாகத்துக்கு சோதனையாக ஒரு சோடா கடை கூட தென்படவில்லை. நான் இப்போது அலையும் இடத்தில் தெருவிளக்கு கூட சரியாக எரியவில்லை. விட்டு அணைந்து ஏற்றிக்கொள்கிறது. வழி தப்பிவிட்டதோ? சந்தேகம் வந்துவிட்டது. முன்னிலாவில் வெள்ளை துணி போர்த்த ஒரு உருவம் தெரிந்தது. சற்று தயங்கி நின்றேன். திண்ணையில் சாய்ந்திருந்தவர் சட்டென எழுத்து உட்கார்ந்தார். யாரை தேடுறீங்க? வாங்க உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. நான் எனக்கு விழிகளில் எரிநீர் உறுத்திற்று. இது கோபமா, அவமானமா, பயமா, உலகில் பிச்சை புகுந்த அத்தனை ஆண்டுகளின் அடையாள துயரமா? இச்சமயம் ராதை என்னை பார்த்தால் என்ன சொல்வாள்? என்னை இடிக்க மாட்டாள்? இதெல்லாம் எத்தனை அனாவசியம். தன் மனசில் தான் பெரிய புத்தன், பட்டினத்தார்னு எண்ணம். தன் வீட்டு சொற்றை தான் சாப்பிடுவதை விட்டுவிட்டு இதென்ன கௌரவ பிச்சையா, வேண்டுதல் பிச்சையா? என் மேல் உருந்த 1000 தோள்களில் ஒன்று அவரை கொட்டிவிட்டார் போல் அவர் துள்ளி எழுந்தார். சிவகாமி, ஆள் வந்தாச்சு, இலையை போடு. அவர் குரல் கணீர் என்றது. வாங்க, கைகால் கழுவுங்க. வாழை இலையில் வடித்த சாதத்தின் மேல் நெய் ஊற்றிய இடம் லாந்தர் வெளிச்சத்தில் பளபளத்து என்னை பார்த்து சிரித்தது. அந்த வற்றல் குழம்புக்கும் பருப்பு துவையலுக்கும் கெட்டி மோருக்கும் இணை ருசி நான் இன்னும் காணப்போகிறேன். சாப்பாடு முடியும் வரை யாரும் பேசவில்லை. கையெலும்பி கொண்டதும் அவர் வெற்றிலை தட்டை எடுத்து வந்தார். நான் போடும் வழக்கமில்லை என்றேன். பரவாயில்லை, தாம்பூலம் எடுத்துக்கோங்க. நான் வாங்கி கொண்டதும் தடால் என்று இருவரும் என் காலில் விழுந்து நமஸ்கரித்தனர். எனக்கு வாயடைத்தது. அந்த அம்மா பேசினாள். எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? இன்னி மாலையிலிருந்தே இவர் சொல்லிட்டு இருக்காரு, சிவகாமி இலை போட அவசரம் இல்லை, விருந்தாளி வர இருக்குன்னு. என்ன இவர் இப்படி சொல்றாரே? நேரமாவதே நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் வந்தீங்க. ஆனால் இவர்கிட்டே எனக்கு இது ஒன்றும் அதிசயம் இல்லைங்க. இவர் இப்படி ஏதாவது சூசனையா சொல்வாரு, சொல்றபடியே நடக்கும். இவர்களிடம் எனக்கு அச்சமாயிருந்தது. பேச்சை மாற்ற, குழந்தைகள் எல்லாரும் தூங்கிவிட்டார்களா என்று கேட்டேன். குழந்தைகளா? அவள் கணீர் என்று சிரித்தாள். கடவுள் எண்ணம் வைக்கலிங்க. ஆனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படலிங்க. இவர்தான் எனக்கு குழந்தை, நான் தான் அவருக்கு குழந்தை. எழுந்துட்டீங்களா? நேரமும் ஆகுது. சரி, போய் வாங்க. கையும் பிடியுமாய் அகப்பட்டு மன்னிக்கப்பட்ட திருடன் போல் நான் அவ்விடம் விட்டு அகன்றேன். சோதிப்பவன்தான் உண்மையில் சோதிக்கப்படுபவனும். இவளை எங்கோ பார்த்த மாதிரி நினைவில் ஏதோ இடறுகிறது. ஆனால் நிச்சயமா இவளை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை, பார்த்திருக்கவே முடியாது. இவர்கள் மூவர் மேலும் புரியாத சோகச்சாயை படர்ந்திருக்கிறது.
இவர்களை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ நல்ல கவிதையை படித்த பின் நெஞ்சில் அதன் வண்டலாய் தங்கும் கிளேசம் இறங்குகிறது. குளிர் தாங்காது ஒன்றுடன் ஒன்று ஒடுங்கிக் கொள்ளும் சிட்டுக்குருவி ஜோடியை நினைவூட்டுகின்றனர். இவள் எவ்வளவு சிறு கூடாயிருக்கின்றாள்! இவ்வளவு குறுகிய வயிறு எப்படி சேகரின் கருவை தன்னில் அடக்கி சுமந்தது? இது எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி! சுமந்துதானே சேகர் உருவாகி வெளிவந்து பம்பரம் விளையாடுகிறான். தவிர இது என் கமலையா? இது எண்ணத்தின் அக்கப்பொரன்றி வேறு என்ன? அவர்கள் வீட்டில் செய்யும் பலகாரங்கள், ஏன் சில சமயங்கள் அவள் கணவன் வாங்கி வரும் பொட்டலங்களில் கூட பங்கு பையன் மூலம் வரும். மறுக்கவும் முடியவில்லை. ஒரு தடவை திருப்பி அனுப்பியதற்கு அவளே நேரே வந்துவிட்டாள். ஏன் நான் கொடுத்து நீங்கள் வாங்கிக்க கூடாதா? இதற்கென்ன பதில் சொல்ல முடியும்? தட்டை ஜன்னலில் வைத்துவிட்டு சென்றாள். இன்னொரு சமயம் தலைவலி, உடல் சுகமில்லை என்று தட்டி கழிக்க முயன்றேன். அவ்வளவுதான். ஏன் சொன்னேன் என்று ஆகிவிட்டது. உடனே மாத்திரை, வெந்நீர், கசாயம், மிளகுரசம் என்று எதையெதையோ தூக்கி கொண்டு இருவருமே வந்துவிட்டனர். அந்த பொய்யிலிருந்து கௌரவமாய் தப்புவதை பெரும்பாடாய் போய்விட்டது. சிறுமீன் போட்டு பெருமீன் பிடிக்கிறார்களோ என்று நான் கவலையுறும்படி அவர்கள் என்னிடம் கடன் கேட்கவில்லை. ஒரு தயவையும் எதிர்பார்க்கவில்லை. மனிதன் எப்பவும் சந்தேக பிராணி. ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று. ஏதோ ஒரு தாட்சண்ய சுழியில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம். ஒன்று ஆத்திரத்தில் அழிகிறோம், அல்லது அன்பால் கொலை செய்யப்படுகிறோம். இந்த தாட்சண்யங்களை திருப்புவது எப்படி என்று மண்டையை குடைந்து கொள்வேன். பையனுக்கு பிஸ்கட் ரோல் வாங்கி தருவேன். ஒரு வெள்ளிக்கிழமை மாலை கதம்பம் வாங்கி கொண்டு அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தேன். அவள் மட்டும்தான் இருந்தாள். அவள் கணவன் இன்னும் ஆபீஸிலிருந்து வரவில்லை. பையன் விளையாடப் போய்விட்டான் போலும். வாங்கோ வாங்கோ. பூப்பந்தை அவளிடம் நீட்டினேன். அவள் கண்கள் விரிந்தன. எனக்கா? பின்னே என்ன, நான் சூட்டிக்கொள்ளவா? என்னிடமிருந்து வாங்கி கொள்கையில் அவள் கை சுண்டிவிரல் என் உள்ளங்கையில் பட்டது. உடல் பூரா ஊடுருவிய ஒரு பரவசத்தில் என் விழிகள் பிதுங்கி என் கையில் விழுந்துவிடும் போல் மண்டையில் ஒரு மின்னல். இரு கைகளையும் தூக்கி பூச்சரத்தை கொண்டையில் சரிபடுத்தி கொண்டு அவள் நிற்கையில் ஜீராவில் செய்த வைத்த சின்ன பொம்மை போல் எந்த நிமிஷம் கரைந்து விடுவாளோ, கடல் கரையோரம் நடுங்கும் அலைநுரை போல் சிதறி காணாமல் போய்விடுவாளோ என்று கூட ஒரு தினுசான வேதனை முதுகுத்தண்டில் ஏறி இறங்கி நெளிகின்றது. இவள் எப்படி போனாள், எனக்கென்ன என்று ஏன் இருக்க மாட்டேன் என்கிறது? இன்று ராதை வந்தாள். 3 மாதங்களுக்கு பின் முற்றிலும் எதிர்பாராத சமயத்தில் நான் வரலாமா என்று கேட்டுக்கொண்டே திடீரென்று அவள் அப்படி தோன்றியதும் அவளை பார்க்க சிநேக பாவனையில் அவளை வரவேற்க சந்தோஷமாய்க்கூட இருக்கிறது. என்ன அப்படி கேட்கிறாய்? வா வா. ஆமாம், நம் வீட்டில் நம் வீடாகையால் நம் வீடு என் வீடு கூட. ஆனால் இது உங்களிடமாச்சே, இங்கு அனுமதி இல்லாமல் நுழையலாமா? அவசரமாய் தலையணைகளை உதறிவிட்டு ஜமக்காலத்தை விரித்தேன். உட்காரும் முன் அவள் கண்கள் அறையின் நாற்புறத்தையும் துளாவின. அவள் மூக்கு நுனி சுருங்கிற்று. என்னையும் ஒரு முறை கண்ணோட்டமிட்டாள். ஐயாவுக்கு வெளிவாசம் ஒன்றும் வனவாசமாயில்லை. உடம்பு சிவப்பிட்டிருக்கே. நான் அப்போ கருப்பா என்ன? ஓ, என் கருப்பை நீங்கள் இப்படி ஞாபகப்படுத்தி தானாகணுமா? இல்லை, நானா தேடிக்கொண்டது தானே. இல்லை, உனக்கு கூட கருப்பு உதிர்த்துத்தான் இருக்கிறது. இடுப்பில் ஒரு டன்லப் உருவாகி கொண்டிருக்கிறதே. ஒன்றுமில்லை. அவசரமாய் அந்த இடத்தை புடவையால் மூடிக்கொண்டாள். எங்களுக்கே 40 வயதுக்கு மேல். அப்படித்தான். ஓ, கொழுப்பை குறைத்து கொள்ள வேணும். வீட்டில் தினம் சப்பாத்தி கிழங்கு நடந்து கொண்டிருக்கோன்னா? ஏன், நீங்கள் போய்விட்டால் தினம் வீட்டில் சுட்ட அப்பளமும் கொட்டு ரசமும் இருந்தால் உங்களுக்கு தேவலையா? பேச்சை மாற்றினேன். ராதை, ஒரு 10 நிமிஷத்தில் வந்து விடுகிறேன். இங்கே இரு. உனக்கு பிடித்தமான பேப்பர் ரோஸ்ட் மசாலா வாங்கி வருகிறேன். அவள் புன்னகை புரிந்தாள். விருந்தாளியை கவனிக்க வேண்டியது நியாயம்தானே. ஆனால் நான் திரும்பி வருவதற்குள் அரை மணிக்கு மேல் ஆகிவிட்டது. நான் வாசலில் நுழையிலேயே 2 குரல்கள் கேட்டன. என்ன மாமா, மாமி உள்ளூரில் இருக்காள்னு எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. நீங்கள் ஓட்டலுக்கு போய் தான் வாங்கி வரணுமா? நீங்கள் வாசலில் இருந்தே குரல் கொடுத்திருந்தால் சேகர் என்னிடம் சொல்லியிருப்பானே. ஏண்டி கல்யாணி, மாமாவை பற்றி நானே இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியதிருக்கு. எனக்கு மேல் நீ ஆசைப்படுறதையே. அந்த பெண் சட்டென்று ராதை பக்கம் திரும்பினாள். ஆனால் ராதையின் கவனம் முழுவதும் அவள் கை காப்பி டம்ளரின் மேல் ஆழ்ந்திருந்தது. எதிர் வீட்டு காப்பித்தான் அது. நான் தான் வாங்கி வரவில்லையே. இன்று காலை கைதட்டி கண்ணாடி டம்ளர் உடைந்து விட்டது. மாமா, நாங்கள் கோவிலுக்கு போகிறோம். நீங்களும் வரையலா கேட்க வந்தேன். வந்த இடத்தில் மாமியை கண்டேன். ஓ, மாமா இப்போ கோவிலுக்கு கூட போறாரா? தேவலையே. இல்லை, இதுவரை நாங்கள் அழைத்ததில்லை. கல்யாணின் குரலில் ஏதோ நிழல் படர்ந்தது.
ஏன் நீங்களும் வாங்களேன், எல்லோரும் போவோமே. எனக்கேது அம்மா அவ்வளவு கொடுப்பினை. மாமா அந்த நாளிலிருந்தே என்னை அழைச்சென்று போயிருந்தால் நாங்கள் இப்படியா இருப்போம்? காசியிலிருந்து கதிர்காமம் வரை இதுவரை 3 ரவுண்டு அடிச்சிருக்க மாட்டேனா? காசிக்கும் எட்டின இடம் ஏதாவது இருக்கா? நீங்கள் சொல்லுங்களேன். ஏன் இல்லை? கைலாசமே இருக்கிறதே. ஆனால் அங்கு போனவர் திரும்பி வருவதில்லை என்றேன். கல்யாணி எங்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒளியாது என்று தெரிகிறது, நான் வருகிறேன் என்று எழுந்தாள். எதிர் வீட்டுள் அவள் கட்டுள் அவள் மறையும் வரை ராதை அந்த திக்கையே பார்த்து கொண்டிருந்தாள். எத்தனை நாளாக இந்த ஸ்வீகாரம்? எனக்கு தெரியாது, நீ சொல்லித்தான் தெரியணும். அவள் பேரே இப்போதான் எனக்கு தெரியும், அதுவும் உன் மூலமா. இது இன்னொரு ஸ்டண்டாக்கும். திடீரென்று தலையில் அடித்து கொண்டாள். ஐய, இந்த ஆண்களுடைய சபலமே. நன்னா நெற்றிக்கண்ணை திறவுங்கள். எனக்கு பழகின கண் தானே. இப்படியெல்லாம் அசௌகரியமாக இருக்கணும்னு தானே இந்த ரூம் எடுத்துட்டு இருக்கேள். எனக்கு நீங்கள் எந்த சமாதானமும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் சொன்னாலும் நான் கேட்டுக்க அவசியமில்லை. நீங்கள் என்ன சொல்வேல் என்பதும் எனக்கு தெரியும். பெண் மாதிரி என்பேல், பெற்றால்தான் பெண்ணா என்பேல். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஒன்றுதான். அதில்தான் அதெல்லாம் போய் முடியும். எதில்? சபலம். போர். ஒப்புக்கொள்கிறேன். நான் வந்த காரியத்தை பேசலாமா? ஓ, பிஸ்னஸ் மேல் தான் வந்திருக்கிறாயா? பின் நம்மிடையில் இனி வேற என்ன இருக்கு? இந்த மாதம் 300 ரூபாய் கூட வேணும். எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது. இந்த மாதமா? இந்த மாதத்தில் இருந்தா அதுவும் சம்மதம்தான். என் சம்பளம் ராஜு சம்பளம் 2 வந்ததும் போதவில்லையாக்கும். நீங்கள் என்னவோ தலையை கொய்து என் கையில் கொடுத்து விட்டதா எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் குடும்ப பிரம்மம் கபாலமாயிருக்கே. உங்கள் தலையை நீங்கள் தான் நிரப்பியாகணும். என் தலை 300 ரூபாய் கேட்கிறதா? தலை பெரிய தலையாச்சே. அதுவும் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை வெட்டிக்கிற தலை எப்படி இருக்கும்? மட்டை உரிக்காத தேங்காய் மாதிரி சிங்கத்தலை. எவ்வளவு பெரிய தொகைக்கு திடீர்னு எங்கே போவேன்? என்னை கேட்டால் விஜிக்கு இன்னும் 10 நாளில் பிறந்த நாள் வரது. எனக்கு எரிச்சலாய் வந்தது. என் இறந்த நாள் வந்தால் இன்சூரன்ஸ் பணம் வரும். வரலாம், அது என்னைக்கோ. அதுவும் அதுக்குள் நீங்கள் வேறு யாருக்காவது எழுதி வைக்காமல் இருந்தால். நீங்கள் தான் உறவு மனுஷாலை விட்டுட்டு புதுசாக உறவு பிடிக்கிறீளே. சரி, நான் வரேன். விஜி என்னை தேட ஆரம்பிச்சிடுவாள். இன்னும் 2 நாள் கழித்து ராஜுவை ஆபீஸுக்கு அனுப்புகிறேன். அவள் போன பின்னரும் நான் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழாமல் எந்நேரமாயிற்றோ, என்ன யோசனையில் இருந்தேன் என்று கூட திட்டமாய் தெரியவில்லை. ஆகையால் திடீரென ஒளி வெள்ளம் என்னை சூழ்ந்து கண்ணை பறித்ததும் கண்களை பொத்தி கொண்டேன். ஓ, ஐ ஆம் சாரி. உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேனா? நான் விழித்ததும் கல்யாணியின் கணவன் வாசற்படியில் நின்று கொண்டிருந்தான். நான் உங்களோடு கொஞ்சம் பேசலாமா? இன்று என் ராசி. என்ன ராசியோ, இப்படித்தான் ஒருத்தி பேசிவிட்டு போனாள். வா அப்பா, உட்காரு. என்ன விசேஷம்? அவன் முகம் சுண்டி இருந்தது. எனக்கு மாற்றலாயிருக்கிறது சார். இன்னும் 1 வாரத்தில் கிளம்பியாகணும். ஓ, எனக்கு லேசாக வலித்ததோ? அப்போ இனிமேல்? ராதை எச்சரித்தது அப்போ சரிதானா? பணம் ஏதாவது முடையா என்று கேட்டேன். நோ 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 நோ. அவன் சிரிப்பின் அழுகையிலும் துக்கம் துணித்தது. ஐ ஆம் சாரி. நான் இப்போ மாறப்போகிற இடமும் காயமில்லை. மறுபடியும் 4 மாதத்துக்கெல்லாம் தூக்கிடுவாங்க. இந்த குருவிக்காரன் பிழைப்பிலே இவளையும் பையனையும் கூட எப்படி கட்டு இழுத்துட்டு போகிறது? இவளை பிறந்த வீட்டிலே விட்டுற போகிறேன். நான் ஒன்றும் பேசவில்லை. நான் பேச என்ன இருக்கிறது? அதுவும் தூரதேசமாக போச்சு. அவருக்கு செகண்ட் ஒய்ஃப், அந்த குழந்தை குட்டி வேற. அதனாலே அவங்களையும் நான் குத்தம் சொல்ல முடியாது. ரொம்ப நாளாக டச் விட்டு போச்சு இல்லையா? இருந்தாலும் எனக்கு வேற வழி என்ன இருக்குது சொல்லுங்க. சற்று நேரம் எங்களிடையில் பேச்சு எழவில்லை. நான் காத்திருந்தேன். சார், கல்யாணி 3 மாதமாக ஸ்நானம் பண்ணலே. பிறகு வார்த்தைகள் மளவளவன கொட்டின. எனக்கு இதுதான் பெரிய ஒரி. முதல் பிரசவமே ரொம்ப கஷ்டமாக போச்சு. வவுத்தை கிழிச்சு தான் எடுத்தாங்க. அப்போவே வீக்கா போயிட்டா. காம்ப்ளிகேஷன்ஸ் வேற. பிழைச்சதே புனர்ஜென்மம். மறுபடியும் கருத்தரிச்சு அதுவும் சிசேரியன் ஆச்சுன்னா ஆளுக்கே டேஞ்சர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃப் பார்க்குறதுக்கு என்னவோ அழகாக இருக்கா, ஆனால் ரொம்ப வீக்கு. இதோ அவளை கொண்டு போய் அவள் வீட்டில் விட்டப்புறம் எப்போ பார்க்க போகிறேனோ. இது நிச்சயமானதிலிருந்தே மனசு சரியா இல்லை. உங்ககிட்டையாவது சொல்லிக்கலாம்னு வந்தேன். நான் ஊமையானேன். எல்லோரும் தங்கள் கஷ்டங்களை சொல்லிக்கொள்ளத்தானே கடவுளை கல்லாக்கி கோவில் வைத்திருக்கிறது.
கோவில் அமைதியின் இருப்பிடம் என்று கொள்பவர்கள் மட்டும் கொள்ளட்டும். ஆனால் நான் அறிந்த மட்டில் ஆலயம் ஒரு துயரச் சந்தை. அவன் போன பின்னரும் நான் இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. எனக்கு இப்போது புரிந்தது. இந்த குடும்பத்தை சுற்றி கட்டிய சோகரேகை மயிரிலையில் கட்டி தலைக்கு மேல் தொங்கும் கத்தியின் கீழ் இரண்டாவது கர்ப்ப பயங்கரத்தை நெஞ்சில் சுவைத்து கொண்டே வளைய வரும் இவர்கள் வாழ்க்கை. ஸ்மரித்த பயம் தரிசனமும் ஆகிவிட்ட பின் இவர்களுக்கு விமோச்சனம் ஏது? சின்ன குழந்தைகளின் சொப்பு விளையாட்டு போல ஆகிவிட்டது இவர்கள் குடித்தனம். ரயிலடிக்கு வழியனுப்ப நான் சென்றேன். இவர்களுக்கு கடைசியாக நான் காட்டக்கூடிய தார்ஷண்யம் இதுதானே? அன்றைக்கென்று ஆபீஸ் வேலை முடியும் தருவாயில் எதிர்பாராத அவசர ஜோலி. ஆகையால் நான் பிளாட்பாரத்தில் நுழையும் போதே முதல் மணி அடித்துவிட்டது. பிறகு அவர்கள் ஏறிய பெட்டியை கண்டுபிடிக்க சற்று நேரம். இப்படித்தானே சிறுக சிறுக சில விஷயங்களை சில நேரங்கள் நம் உயிரை உறிஞ்சி விடுகின்றன. உங்களை பார்ப்போம் என்ற நம்பிக்கையே விட்டுட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. போய் சேர்ந்ததும் எழுதுறேன் அவசியமாய் என்றேன். சேகர் முதுகை தட்டி கொண்டே ஏதோ இவன் கடிதத்திற்கு நான் தவறாமல் பதில் போட்டு விடுகிறா போல. சேகருக்கு என் நினைப்பு அதிகம் இருப்பதாய் தெரியலை. அவன் இப்போது ரயில் சந்தோஷத்தில் இருந்தான். அவள் ஒன்றும் பேசவில்லை. என்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். எப்போதை காட்டிலும் வெளுப்பாய் விளக்கு வெளிச்சத்தில் காட்டிய அவள் நெற்றியில் பெரிய குங்கும போட்டு பேச தவிக்கும் வாய் போன்று தன் உயிர் கொண்டு திகழ்ந்தது. வண்டி நகர்ந்தது. கூட நான் நடந்தேன். திடீரென்று அவ்விழிகளினின்று கண்ணீர் புரண்டது. அதன் உதிர்களை துடைக்கக்கூட முற்படவில்லை. அவளிடம் செயல் இல்லை. இவ்வளவு இலகின மனதாயிருந்தால் உலகில் எப்படி வளைய வரது? அவளை தேற்றும் முறையில் கேலி பண்ணினேன். பார்க்க போனால் நம் பழக்கம் இந்த 3 மாசமா தானே. இத்தனை கண்ணீரும் எனக்கா? இல்லை, உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் அம்மா நினைப்பு வரது. அவளுக்காகவும் கூட என்று வச்சுக்கோங்களேன். ஏன், உன் தாயார் என் முகஜாடையாயிருப்பாளா? கொஞ்சம் கூட இல்லை. பின்னே அதுதான் எனக்கு புரியவில்லை. ஆனால் உங்களை பார்த்தால் அம்மா நினைப்பு வரது. வண்டி வேகம் எடுத்து விட்டது. உன் அம்மா யார் மாதிரி இருப்பாள்? என் தாய் என் ஜாடைதான். எங்கோ டெலிஃபோன் மணி அடித்தது. ஸ்டேஷன் மாஸ்டர் அறையில் இருக்கலாம். உன் அம்மா பேர் என்ன? அவள் திடீரென புன்னகை புரிந்ததால் நனைந்த கன்னங்களின் மேல் அதன் ஒளி படர்கையில் அவளிடம் ஏதோ அமானுஷ்யம் விழுந்தது. அம்மாவின் சொந்த பேர் ஒன்று. ஆனால் அவள் தனக்கு வச்சுண்ட பேர் வேறு ஏதோ புது மாதிரி அவள் பேர். அவள் சொன்னது இன்ஜினின் பெருமூச்சில் கேட்கவில்லை. வண்டியுடன் நான் ஓடினேன். உன் தாயார் பேர் என்ன என்று கத்தினேன். அவளும் உறக்க கூவினாள். ஷூநாதனி. அந்த தருணமே இன்ஜினின் ஊதல் காதை கிழித்து கொண்டு கிளம்பிற்று. செவிகளை பொத்தியபடி நின்ற இடத்தில் நின்றுவிட்டேன். ரயில் என்னை தாண்டி இருளில் மறைந்தது. இப்பொழுது புரிந்தது. இவளை முன்பின் பாராமலே இவளை எங்கோ பார்த்தாற்போல் இவள் நினைவு நெஞ்சில் இடரும் மர்மம். தாயின் குரலின் சாயை பெண்ணிற்கும் கொஞ்சம் அடித்தது. சூநாதனி. ஸ்டேஷன் மாஸ்டரின் அறையில் டெலிஃபோன் மணி அடித்தது. ஆனால் அங்கு மட்டுமல்ல, நினைவின் தேன்கூட்டில் வருடங்களின் மிதி காலடியில் புதைந்து போன ஏதோ ஒரு பாதாள அறையிலிருந்து மணி ஒலி கேட்கிறது. சூநாதனி என்னை கூப்பிடுகிறாள். என் பேரிஷ்டம், என் அறையின் தனி விசேஷம், அதன் முழு இருட்டு, ஜன்னலின் பொருத்தம், காற்றுக்கு பங்கமில்லாத தெருவெளிச்சம், துளிகூட உள்விழாது என் உடலேனும் எனக்கில்லாத நிலையை உயிரோடு இருள் மூலமேனும் பாவனையில் ருசிக்க என் அறை எனக்கு ஒரு வழி. இம்முறையில் இருளே உன்னை ஒரு வழியில் புரிந்து கொண்டது சரியோ என எனக்கு ஒரு நீ சரி சொல். இல்லை, நீ சொல்ல மாட்டாய். நான் எனக்கு சொல்லிக்கொள்வதே நீ எனக்கு சொல்வதுதான். நீ சொல்ல மாட்டாய். இமையா உன் விழி கொண்ட உன் விலங்கு விழிப்புதான் உன் விளக்கம். அகன்ற சிறகுகளை விரித்து நீ என் மார்மேல் இறங்குவதை உணர்கிறேன். உன் கழுகு கால்கள் என்னை கவ்வுகின்றன. பிறகு என்னை எங்கு எடுத்துச் செல்கிறாய்? இச்சமயம் நான் உன் குஞ்சா, உன் இரையா? ஏனெனில் உன் குஞ்சும் உன் இரையும் உனக்கு ஒன்றுதான். எதையும் விழுங்குவது உன் தன்மை ஒன்று என்பதே ஒரே உன் குணம். ஆகையால் அருங்குணம். நீ என்னை தின்ற விளைவாய் நான் என்னை இழந்து உன் ஒன்றில் ஒன்றானேன். ஆனால் ஒன்று, என்னை நீ தின்றதும் உன் வயிற்றில் தங்கியிருந்தேனெனில் நீ என்னை ஜீரணித்திருப்பாய். அப்போது உனக்கு நான் இரையானேன் என்று பொருள் கொண்டேன்.
உன் வயிற்றில் தங்காது அங்கிருந்து நேரே உன் விழிக்கு வந்து அங்கு அமர்ந்து அண்டங்களை அகண்டமாய் உன் வாயில் கவ்வி ஏந்திய வண்ணம் காக்கும் உன் காவலில் உன்னையும் தின்ற உன் குஞ்சானே. இச்சமயம் உன்னோடு காலத்தையும் விழுங்கினேன். சென்று போனதற்கும் வந்து நிற்பதற்கும் வரப்போவதற்கும் இலக்கணமான அதனதன் சமயமுமாகும் அம்சம். நீயலால் எனக்கு வேறு ஏது தரும்? ஐ லவ் யூ. அது அந்த நாள். ஆபீஸில் எனக்கென்று ஒரு அறை, திரும்பும் நாற்காலி, டென்னிஸ் கோர்ட் போன்ற மேசை, தனி டெலிஃபோன், ஆபீசர் பதவிக்கு உயர்ந்த புது முறுக்கு, இன்னும் வாழ்க்கையில் நம்பிக்கை ஆட்டம் கொடுக்காத நாள். எல்லாம் ராஜு பிறந்த ராசி என்று ராதை வருவோர் போவோரிடம் பெருமை அடித்து கொள்கிறாள். அப்பவே என் தகுதிக்கு என் உரிமையை கூட என்னிடமிருந்து ராஜுவின் பிறந்த ராசி மூலம் பறிக்க ஆரம்பித்தாகி விட்டது. ஆனால் இப்போது அப்படி படுகிறதா? நானும் அந்த பெருமையில் கலந்து கொள்கிறேன். மாலை ஆபீஸிலிருந்து வந்ததும் ராதை ஒரு மூட்டையை ஏந்தி வந்து என் கையில் திணிக்கிறாள். சோப்பு நுரை போல குழந்தையின் பால் சதை என் மேல் வாய்வரை எழும்பி என் அன்னத்தை கைகளை நிறைத்து வழிகின்றது. நாம் 3 பேரும் சேர்ந்து எப்போ போட்டோ எடுத்துக்கிறது? என் முகத்துள் அண்ணாந்து பார்க்கும் ராதை முகமே ஆப்பிள் மாதிரி தான் இருக்கிறது. சில நாட்களாகவே தொடர்ந்து நேர்ந்து கொண்டிருக்கும் இந்த சடங்கு எனக்கு இன்னும் அழுக்கவில்லை. ஆனால் ராதையின் ஆசையை நிறைவேற்ற எனக்கு இன்னும் நேரம் கிடைக்கவில்லை. இன்றேனும் வீடு சேர்ந்ததும் ஒரு டாக்ஸியை அமர்த்தி கொண்டு டெலிஃபோன் மணி அடித்தது. ஹலோ, யார்? மிஸ்டர் சாலிகிராம். பெண்குரல். ஸ்பீக்கிங். அந்த பக்கத்திலிருந்து நீண்ட பெருமூச்சு எழுந்தது. மிஸ்டர் சாலிகிராம், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ரொம்ப வேலையாக இருக்கிறீர்களா? ஆம் ஐ டிஸ்டர்பிங் யூ? அப்படியொன்றுமில்லை. இன்னும் 10 நிமிடங்களில் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். அப்போ இந்த 10 நிமிஷங்களும் நமக்கே சொந்தம்தானே? நீங்கள் யார் என்று தெரியவில்லையே. ஆ, கண்ணாடி டம்ளர் அடியில் உருளும் கரையாத ஐஸ்கட்டி போல் அடங்கிய அவுட்டுச் சிரிப்பு. என்னை உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நன்றாய் தெரியும். உங்களுடன் பேசுவதற்கு ஏறக்குறைய 3 மாதங்களாய் என் மனத்தை திடம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? நீங்கள் நம்பினால் நம்பாவிட்டால் எனக்கென்ன? என்னை பற்றி சொல்லிக் கொள்கையில் எனக்கு நான் தானே சாட்சி. ஆனால் தன்னிலும் பெரிய சாட்சி ஏது? ஹலோ ஹலோ. எஸ். ஓ, இருக்கிறீர்களா? சந்தடியே காணோமே. லைன் கட்டாகிவிட்டதோ என்று பார்த்தேன். இல்லை, யோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன். இவ்வளவு ருசியாய் பேச தெரிந்தவர்களில் எனக்கு தெரிந்தவர் யார்? நான் சொல்லப்போவதில்லை. ஏன் நான் யார் என்று யோசித்து கொண்டிருக்க உங்களுக்கு இன்றிரவு புறா, ஏன் இன்றிரவிலிருந்தே உங்கள் ஆயுசு புறா நேரம் இருக்கிறது. உங்களை ஒரு தயவு கேட்கிறேன். என்னை யார் என்று அறிய நீங்கள் முற்பட வேண்டாம். மிஸ்டர் சாலிகிராம், உங்கள் பெயர் எவ்வளவு அழகா இருக்கிறது. நீங்கள் என்னை வெட்கம் கேட்டவள் என்று தானே நினைக்கிறீர்கள்? இல்லை இல்லை. அந்த பக்கத்திலிருந்து பெருமூச்செழுந்து என்மேல் கலன்று விளையாடிற்று. நீங்கள் என்காதீர்கள். நீ என்னோடு பேசலாம். என்னை பார்க்கலாகாதா? நான் உங்களை பார்த்திருக்கிறேனே. நான் உன்னை பார்க்கலாகாதா? நான் அந்த கட்டத்தை விரும்பவில்லை. ஏன்? பார்த்த முகமே புளித்த முகம்தான். நான் இன்னும் உன்னை பார்த்ததில்லையே. ஒரு தரம் பார்த்தாலும் பார்த்த பின் பார்த்த முகம்தானே. கண்டதை கண்டபின் அப்படி கண்டதாலேயே அதை காணாத முன்கற்பனையில் விளங்கி கொண்டிருந்த அதன் கற்பு நிலை சிதைந்து விடுகிறது என்று சொல்வேன். ஆகையால் நீங்கள் என்னை பார்க்க நான் விடப்போவதில்லை. இது ஒரு அனாவசியமான சீண்டல் இல்லையா? உங்களுக்கு அப்படிப்படலாம். ஆனால் என் அரூபத்தை என்னால் இப்படித்தான் சாதிக்க முடியும். சரி, இன்று இது போதும். நாளை பேசுவோம். நான் படபடவென தட்டினேன். ஆனால் தொடர்பு அருந்தாகிவிட்டது. யார் இவள்? நாளை பேசுவாளா? இன்று மாலை 4:30 மணியிலிருந்தே இருப்பு கொள்ளவில்லை. என் வேலைகளை சுருக்கவே முடித்து கொண்டு விட்டேன். இந்த முள் ஏன் நகரமாட்டேன் என்கிறது? அவள் டெலிஃபோன் பண்ணுகிறேன் என்று சொன்னால் பண்ணுவாள் என்று நிச்சயம் அவசியமா? சி, எனக்கு ஏன் இந்த அல்ப ஆசை? இன்னும் 10 நிமிடங்கள் ஆனதுமே ஐ வில் கெட் அவுட். இன்றைக்கு நிச்சயமாக குழந்தையை ஃபோட்டோ எடுத்து டெலிஃபோன் மணியில் தனி கண்ணீர் பதறி எடுத்தேன். ஹலோ. ஓ, நீயா? அவள் குரலை கேட்டதுமே எனக்கேன் இவ்வளவு மகிழ்ச்சி? ஏன், வேறு யாரையேனும் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களா? சாரி, போனை கீழே வைத்து விடட்டுமா? இல்லை இல்லை, டோன்ட் கட் த லைன் ப்ளீஸ் ப்ளீஸ். சும்மா சொன்னேன். இந்த வேலைக்கு நானும் தானே காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தொண்டையை அடைத்தது. ஹலோ, இங்கேயே தான் இருக்கிறேன். உன் பேர் என்ன?
என் பெயருக்கே ஆசைப்படுகிறீர்கள். நீயும் நானும் என்னும் உறவுக்கு மேல் பெயர்கள் பெரிதா? இது என்ன வேதாந்தமா, விரக்தியா? இப்படி பேசிக்கொண்டே போனால் இதற்கு முடிவேது? ஆம், அலுப்பற்ற விஷயத்தின் முடிவற்ற விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ப்ளீஸ், உன் பெயர் என்ன? என் பெயர் என்னவென்று சொல்லலாம். சீதா, லக்ஷ்மி, ராமசுப்பி, பாலாம்பாள், இந்த மாதிரி ஏதேனும் சொல்லவா? ப்ளீஸ், உன் பெயர் என்ன? இருங்கள், என் பெயர் சுநாதனி. சுநாதனி? இது எனக்கு இட்ட பெயர் இல்லை என்று ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இச்சமயத்திற்கேற்ற பெயர் என்று உங்களுக்கு தோன்றவில்லை. சுநாதனி உன்னிஷ்டம். உங்கள் உச்சரிப்பில் என் பெயருக்கு உருவேறுவது எனக்கு இங்கே தெரிகிறது. சுநாதனி, உன்னால் எப்படி இவ்வளவு அற்புதமாய் பேச முடிகிறது? கேட்பவர்க்கும் கேட்பதற்கேற்றபடியும் தான் பேச்சும் வரும். உங்கள் மௌனம் என் பேச்சிற்கு உரைகள். உங்களுடன் பேசுவதை நான் உரமேறத்தானே. என்ன சுயநலம்? சுயநலமில்லாவிடில் உங்களை தேடி ஏன் நான் பேசுகிறேன்? என்னிடம் அப்படி என்ன கண்டுவிட்டாய்? அப்படி காரணங்கள் கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியவில்லை. 3 மாதங்களுக்கு முன் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் மாலையில் நீங்கள் உங்களுக்கே பாடிக்கொண்டிருப்பதை நான் பின்தெருவில் என் வீட்டு மொட்டை மாடியிலிருந்து கேட்டேன், கண்டேன். இந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு என்னை தேடினால் நான் அகப்பட மாட்டேன். நாங்கள் அந்த இடத்தை காலி பண்ணிவிட்டோம். மை காட், உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? நீங்கள் கல்யாணமானவர். உங்களுக்கு சமீபத்தில் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த தகவல்கள் நாம் ஒருவர் பார்த்து கொள்ளாமலே பேசிக்கொண்டிருக்க நீ எனக்கு வகுத்த யோக்கியதைகளா? இல்லை, நம் பேச்சின் உறவு, அதன் வரம்பு மீறாமல் இருக்க அத்துக்கள். சுநாதனி, எத்தனை நாள் இப்படியே ஓடும்? இன்றைக்கு 2ஆம் நாள். இந்த விக்ரமாதித்தன் சிம்மாசனத்திற்கு இம்மாதிரி இன்னும் எத்தனை படிகள்? உங்களுக்கு அலுப்பு வரும்படி பேசிக்கொண்டிருக்க மாட்டேன். இது சிறுபிள்ளைத்தனமாய் இருக்கிறது. நாம் இன்னும் சொப்பு வைத்தா விளையாடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கோபம் வருகிறது. ஆண்களே இப்படித்தான். நான் இவ்வளவு தைரியமாய் வெட்கம் கெட்டு உங்கள் முன்னிலையில் பேச முடியுமா? என்னதான் வெளிச்சமாயிருந்தாலும் ஆண் பார்வை என்மேல் படுகையில் கூச்சம் குறுக்கிட்டு விடாதா? ஆத்ம நிர்வாணத்தை புலன்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதையும் உடலின் ஆடையுறிப்பாய்தான் கண்ணுக்கு காணத் தெரியும். வெட்கம் கெட்டதாய்தான் மனதிற்கு நினைக்க முடியும். எனக்கென்னவோ இந்த நிலையில் பொய்மைதான் தெரிகிறது. உண்மையும் பொய்யாலுமே பொய் போலுமே. நானும் ஏதோ ஒரு யோசனை தான் நடத்துகிறேன். ஒரு வழியாக சொல். நீ விரும்புவதுதான் என்ன? உங்கள் நினைவில் என் குரல் சதா ஒலித்து கொண்டிருக்க விரும்புகிறேன். அந்த ஒளியின் தூண்டுதலாக உங்கள் எண்ணத்தில் எழும் உருவில் உங்கள் நெஞ்சின் ஓமகுண்டத்தில் அழிவற்ற இளமையில் ஜுவலித்து கொண்டிருக்க விரும்புகிறேன். எனக்கு பிடரி சிலிர்த்தது. எனக்கு குரூரமான ஆசை. எதிராளியின் வேதனை பற்றி நீ கொஞ்சமாவது நினைத்தாயா? வாழ்க்கையின் எந்த மகத்தான சம்பவத்தில் குரூரம் இல்லை? உயிர் பிறக்கையில் தாய்க்கு இரக்கம் பார்க்கிறதா? பார்க்க முடியுமா? அதேபோல் உயிர் பிரிகையிலும் உடலின் வேதனையை அனுசரிக்கிறதா? இப்போது நம்மில் நேர்ந்து கொண்டிருப்பது என்னென்று நினைக்கிறீர்கள்? நம் முதுகுகளை பிளந்து கொண்டு நாம் புதிதாய் புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். சாகாவரமடைவது பின் எப்படி? லைன் கட். அவள் பேச்சின் வேகத்தில் அந்த குரலில் கக்கிய ஆவியில் டெலிஃபோன் புகையாகுவதுதான் ஆச்சரியம். என் நெஞ்சில் குபீர் ஜுவாலையில் குங்குலியம் கமழ்ந்தது. தலையை 2 கைகளிலும் பிடித்து கொண்டு நான் உட்கார்ந்திருந்தது இன்னும் நினைவிருக்கிறது. மணி 4:50, 4:55, 57, 4:58. இன்னும் டெலிஃபோன் மௌனமாய் தான் இருக்கிறது. இவளை இந்த நேரத்திற்கு எதிர்பார்க்க பழக்கிவிட்டேன் என்பதை உணர்கையில் எனக்கு கடுங்கோபம் வந்தது. இன்று நான் தீர்த்து சொல்லிவிடப் போகிறேன். உன் கைபொம்மையாக இருக்க நான் விரும்பவில்லை என்று டெலிஃபோன் அலறிற்று. எடுக்கலாமா வேண்டாமா? எடுக்கலாமா வேண்டாமா? இவள் குரல் ஒலி என்னை எங்கே கொண்டு போய்விடும்? இவள் இஷ்டப்படியே நான் ஆடினால் என்னை பைத்தியம் பிடிக்க அடித்து விடுவாளே. என் நெற்றியில் வேர்வை ஆரம்பிற்று. இன்று பல்லை கடித்து கொண்டிருந்தாலும் நாளைக்கு மோகினி பிசாசு போல் தொடருவாள். இந்த வேலைக்கு பதில் எதிர்பாராத வேளையில் பேசுவாள். நான் டெலிஃபோனை எடுக்கையில் முற்றிலும் என் வசத்தில் இல்லை. ஹலோ மிஸ்டர் சாலிகிராம், நாளைக்கு எனக்கு கல்யாணம். விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அந்த மறக்க முடியாத வெற்றி சிரிப்பு. டெலிஃபோனை அந்த பக்கம் வைத்தாயிற்று. 3 நாள் சோறு தொண்டையில் விக்கிற்று. பித்து பிடித்தாற்போல் வளைய வந்தேன். சுநாதனி, மணி அடிக்கிறது. நினைவு மீண்டுவிட்டாலும் சுநாதனின் அழைப்பு இல்லை என்று தெளிய நேரம் பிடிக்கிறது. எங்கோ கடிகாரத்தில் அலாரம். கண்ணை கசக்கிக் கொள்கிறேன். விழிகள் நனைந்திருக்கின்றன.
நான் கண் விழித்ததும் இவ்வுலகத்தை சிருஷ்டிக்கிறேன். நான் தூக்கத்தில் அயர்கையில் என் சிருஷ்டியாகிய இவ்வுலகம் என் இமைகளின் குவிப்புள் ஒடுங்கி விடுகின்றது. சாவில் இவ்வுலகத்தை அழித்து என் சடலத்தையும் கலற்றிவிட்டு பிரஞ்சையில் புகுந்து யோக நித்திரையில் ஆழ்ந்து விடுவேன். என் கண்ணின் இமையுள் விழிப்பின் முதல் உணர்வாய் கவிந்த இருளின் முழுவே உனக்கு அஞ்சலி. உதயத்தின் முற்பொருள் நீ, உனக்கு அழிவில்லை. இத்துடன் திரு ராமாமிர்தம் அவர்களின் சிறுகதையில் ஒன்றான துவனி நிறைவடைகிறது. அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை காத்திருக்கவும்.